ஹாய் நண்பா, நான் உங்கள் ஈஸ்வன் மணி. கிட்டத்தட்ட நோ ஃபேப்க்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். என்ன ப்ரோ ப்ராக்டிஸு, என்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி நிறைய கேட்டிருப்பீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது நான் கடந்த 2 மாதங்களாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பெனிஃபிட்டு தான் இது. என்னால் நம்பவே முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட நோ ஃபேப்பில் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிதோ அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி ஃபீமேல் அட்ராக்ஷன், இந்த மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கல. சில விஷயங்களை தாண்டி ஃபீமேல் அட்ராக்ஷன் மட்டும் கிடைக்கலன்னு வைங்களேன், மற்றபடி எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருந்தது. இதை பற்றி நான் கேள்விப்படும் போது, இதை பற்றி ரெட்டிட் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்குது. REDDIT அப்படின்னு நினைக்கிறேன், ரெட்டிட். ஸோ அதில் தான் நான் முதல்ல பார்த்தேன். அண்ட் அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சர்ச் பண்ணால் நிறைய ஆர்டிக்கல், அதாவது இங்கிலீஷ்காரவங்களே இதை நம்புகிறாங்க, இதை எடுத்துக்கிறாங்க. இது அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வகந்தா அப்படிங்கிறது வேர். அஸ்வகந்தான்ற ஒரு பிளான்ட்டு, அந்த பிளான்ட்டோட வேர் தான் அஸ்வகந்தாவாக நம்ம கன்சியூம் பண்ணுறோம். இந்த வேரை ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணுறாங்க. இதுக்கு தமிழ்லேயும் பேர் இருக்குது. தமிழில் அமுக்குறான் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேர் இருக்குது. ஸோ இதை சித்தர்களும் யூஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. சித்தா மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதிக்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இப்போது வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைடாக இந்தியன் அஸ்வகந்தா அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு, மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. அண்ட் இது சைனாலேயும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாவில் அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா ரேஞ்ச் ஆஃப் அஸ்வகந்தா இருக்குது, அதில் அந்தளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக முற்றிலுமாக இந்தியா, நார்த் இந்தியாவிலேருந்து வளர்த்து எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இது. நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஆனால் ஃபாரினர்ஸ் இதை பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நான் வாங்கி இதை கேப்சூல் போட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். பவுடர் ஃபார்மில் வாங்கி கிடச்சிது. மோஸ்ட்டாக பவுடர் ஃபார்மில் தான் கிடைக்கிது. அதை வாங்கி கேப்சூல் ஃபார்மில் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கேப்சூலில் போட்டு வேறு லெவல் பெனிஃபிட்டு. டே 1லேயே இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, எனர்ஜிலாம் பயங்கரமாக கிடச்சிது டே 1ல் இருந்து. இதை நான் எப்படி சாப்பிட்டேன் அப்படின்னா, வெறும் வயிற்றில் ஒரு கேப்சூல், அதாவது 500 mg 500 மைக்ரோகிராம் ஒரு கேப்சூல் தான் 500 mg. வெறும் வயிற்றில் காலையில் எழுந்திரிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சூல் போட்டேன். அடிச்சது பாருங்கள் எனர்ஜி, வேறு லெவல் எனர்ஜி. நம்ம இந்த இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், கையில் அந்த முத்திரா, பிராணமுத்திராவோட டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லலாம். நோ ஃபேப் ஃபஸ்ட்டு டே போவோம், செகண்ட் டே போவோம், தேர்ட் டே, இந்த 7th டேயில் ஒரு பீக் அடிக்கும் பாருங்கள் எனர்ஜி. அதே பீக்கு இந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து அடிச்சுது எனக்கு. அண்டு நோ ஃபேப்க்கும் இதுக்கும் சில பாசிட்டிவ்ஸும் சொல்லலாம், சில நெகட்டிவ்ஸும் சொல்லலாம். இது டே 1லேருந்து பீக் அடிக்குது. டே 1லேருந்து எனர்ஜி, கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே கிடைக்குது. ஆனால் நோ ஃபேப்பில் ஒரு 7 நாள் அந்த மாதிரி கிடைக்குது. ஆனால் எப்போவுமே ஒரு சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எனர்ஜி விட இந்த நமக்குள்ளேருந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற எனர்ஜி கண்டிப்பாக நமக்குள்ளே கான்ஃபிடென்ஸையும் உருவாக்குது. அதே மாதிரி இந்த அஸ்வகந்தா சாப்பிட்றதாலையும் ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட், எவன் வந்தாலும் அடிச்சிடலாம்டா, அப்படி அது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்க ஆரம்பிக்குது. போக 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 இது நல்ல ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த நோ ஃபேப்பில் இருக்கும்பொழுது ஒரு எனர்ஜி, பயங்கர எனர்ஜியாக உருவாகும் போது அது கோவமாக வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கோவமாகவும் வெளியே வருது. ஆனால் இதை நம்ம ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம், அதாவது டிரான்ஸ்மியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கோவமும் நமக்கு ரெடியூஸ் ஆகிடுது. இதை பற்றி இங்கிலீஷ்காரவங்க சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதை போட்ட உடனே லைக் ட்ரக் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறவங்க, டிப்ரெஷனில் இருக்கவங்க, மன அழுத்தம், அடிக்கடி தாட் வந்துகிட்டே இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, நெகட்டிவ் தாட் நிறையா வருது, அப்படிங்கிறவங்களுக்கெலாம் இந்த ஒரு மாத்திரையை எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட எப்படியாக இருந்தாலும் ஒரு வாரத்தில் உங்களால் பெனிஃபிட்டை பார்க்க முடிஞ்சிடும். அது அப்படியே இந்த நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம்
வெளியே எடுத்துகிட்டு வந்துடுது. ஓகே, யோசிச்சிட்டோம் செஞ்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. ஆனால் இந்த நோஃபேப்பில் இருக்கக்கூடிய ஃபீமேல் அட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக இதில் கிடைக்காது. ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நான் கேப்சூல் பண்ணி நிறைய என் வீட்லேயும் வச்சுருக்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு செல் பண்ணுறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7010719943 அப்படிங்கிறது தான் நம்பரு. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இதை பற்றின இங்கிலீஷில் இந்த ரெட்டட்லேயா இருக்கட்டும், குவாராலையாக இருக்கட்டும், பயங்கரமாக இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா பெரிய அளவுக்கு எந்த இதுவுமே கிடையாது, எந்த ரிசர்ச் ஆர்டிக்கலுமே. ஏன்னா இது பாசிட்டிவே ரிசர்ச் ஆர்டிக்கல் தான் சொல்லுது, இதெல்லாம் பாசிட்டிவ், இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புகழ்ந்து வச்சுருக்காங்க. டிப்ரெஷன்லாம் போகும், என்னது ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, நான் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சி. சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நாளாக எனக்கு தூக்கம் அப்படிங்கிறது வந்ததே கிடையாது, தூக்கமின்மை அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஆனால் நான் இந்த அஸ்வகந்தா எடுத்துட்ட சில வாரங்கள்லேயே, சில நாட்கள்லேயே என்னால் பெஸ்ட்டாக தூங்க முடிஞ்சுது. அண்ட் நான் சோஷியல் ஆன்சைட்டியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். இது எடுத்துக்கிட்டு என்னால் சோஷியல் ஆன்சைட்டிலேருந்து வெளியே வர முடிஞ்சுது. அதாவது பாருங்களேன், நோஃபேப் இஸ் ஈக்குவல் டு அஸ்வகந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுதான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பெனிஃபிட்டும் நம்மளால் அந்த ஒரு பெனிஃபிட் மட்டும் பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். அடுத்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நோஃபேப் மாதிரியே கூட இது ஈக்குவலாக நம்ம புது பெனிஃபிட்டை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் ஒரு 2 months எடுத்துருந்தேன். கண்டிப்பாக வேறு லெவலில் பெஸ்ட்டாக இது ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு விஷயமும் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தப்பாகும் இல்லையா? தப்பாகுன்றதை விட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறது அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டாகும். அதனால தான் நான் இந்த 2 month எடுத்துக்கிட்டேன். 2 month எடுத்துகிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதில் பெஸ்ட்டாகவே இருந்தது. இதே நம்ம நண்பர்களுக்கும் நானே கேப்சூல் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கேப்சூல் போட்டு நம்ம செல் பண்ணக்கூடாது. ஏன்னா வெளியில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதையுமே ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நான் எதை யூஸ் பண்ணணும், ஸோ அதையே கேப்சூல் பண்ணி ஒரு பாட்டில் போட்டு ஒரு குட்டியாண்டிய லேபிள் போட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ அதுதான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருமே ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சில பேர் ஆக்சுவலாக இதுவுமே ஒரு உண்மையாக இருக்குது. டெஸ்டாஸ்டெரானை நார்மல் லெவலுக்கு கொண்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் என் லேபிளில் போட்டிருக்கேன். என்னென்னா டிப்ரெஷனை கம்மி பண்ணுது, டெஸ்டாஸ்டெரானை இன்க்ரீஸ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது. அந்த ஸ்டெடி நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறாங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு இடத்துல கண்டிப்பாக உட்காந்தே ஆகணும். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் வெளியே போய் கொஞ்ச நேரம் சுற்றுறேன் அப்படின்னா அவங்க அப்படியே டைவர்ட் ஆகி வேறு வழிக்காக போயிடுறாங்க. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணோம், ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றப்போ இந்த அஸ்வகந்தா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை பயங்கரமாக ரிமூவ் பண்ணுது. அண்டு ஃபோக்கஸ் படிக்கிறதுல ஃபோக்கஸை கொண்டு வருது. நிறைய தடவை செக் பண்ணும்போது என்னால் எல்லா பேப்பரையும் எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோணுது. ஏதாச்சும் பஜ்ஜி சாப்பிடும்போது பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அது கீழே ஒரு பேப்பர் இருக்குமா, சரி என்ன படிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட தான் வாங்கணும்னு கிடையாது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பெனிஃபிட்ஸையும் நம்ம பேசுவோம். ஒரு சில மாதங்கள் கழிச்சோ சில வாரங்கள் கழிச்சோ நம்ம பேசுவோம். என்னோடய நம்பர் எல்லார் கையிலையுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். 7010719943 அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பரு. நம்ம நிறைய பாட்காஸ்ட்டும் பார்க்க போகிறோம், நிறைய பேர்கிட்ட பேச போகிறோம். அண்டு இந்த நோஃபேப் அப்படிங்கிற மூமெண்ட் மாதிரியே இந்த அஸ்வகந்தாவும் ஒரு மூமெண்ட்டாக அந்த காலத்துலலாம் ஃபாரினில் இருந்துருக்குது. டிக்டாக் முழுசாக இதுதான் ஃபேமஸ் ஆகிருக்குது. அப்போ எந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு வச்சு பாருங்கள். நீங்களே செக் பண்ணி பாருங்களேன், ரிசர்ச் ஆர்டிக்கல்னு போட்டு பாருங்கள், டிக்டாக் அஸ்வகந்தான்னு போட்டு பாருங்கள். ஃபாரின்லாம் வேறு லெவலில் ஃபேமஸாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு இங்கே இருக்கிறது தான்
இந்தியன்ஸுக்கு தெரில, ஆனால் ஃபாரினர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியுது. இங்கே தான் விளையுதே. அது நமக்கு தெரியாமல் அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது போது பாருங்களேன், எது இதெல்லாம் அட்டாக இருக்குதோ அதை நமக்கு தள்ளி விட்டுறாங்க. எது இதெல்லாம் சூப்பராக இருக்குதோ நம்மக்கிட்ட பேசவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா எடுத்து அவங்களா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன பாட்காஸ்ட் தான், ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக பெனிஃபிட் கிடச்சிது, பயங்கரமான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.